And I also request the famed Jigirtanda hero, Mr. Bobby Simard, onto the stage to light the Kuthuvelakku. And I request Ms. Devasurya, the heroine of the film, onto the stage to light the Kuthuvelakku. Thanks a lot, ma'am. Thanks a lot. And please, you can go to the seat and we can... அவர் வந்து கலைத்துறை மேலே பயங்கர அன்பு. அது மட்டும் இல்லாமல் கலைத்துறைக்காக நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சிங்கப்பூரில் இருந்து நம்ம சென்னை ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ப்ரொடியூசராக என்டர் ஆயிருக்காரு. ஐ ரிக்வெஸ்ட் த ட்ரூ சோல் பிக்சர்ஸ் வி படம் ப்ரொடியூசர் திரு ரூபேஷ் குமார் ஆன் டு த ஸ்டேஜ் டு கிவ் அ வெல்கம் ஸ்பீச். நான் ரூபேஷ் குமார், ப்ரொடியூசர் ட்ரூ சோல் பிக்சர்ஸ். இது என்னோட முதல் படம் வி, ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர். On behalf of the whole V crew, we extend a warm welcome to all of you. Thanks for accepting our invite and coming to attend the function. எங்க படத்தோட சார்பாகவும் எங்கள் படத்தோட க்ரூவோட சார்பாகவும் எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுவீங்க தெரியும். வந்திருக்கும் எல்லா சீஃப் கெஸ்ட்க்கும், பத்திரிகையாளர்களுக்கும், காலேஜ் பசங்களுக்கும், பொதுமக்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி தியேட்டரில் போய் பாருங்கள். அக்டோபரில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள், பிடிக்கும். ரொம்ப நன்றி வந்ததுக்கு. தேங்க்யூ. நல்லா இருக்குன்னு கூட கமெண்ட் பண்ணிட்டு போவோம். பட் நம்ம ஈவெண்ட்ல இன்னும் கொஞ்சம் ஒரு ஆட்டம் பாட்டம் கெலாட்டாலாம் இருந்தா கண்டிப்பா நல்லா இருக்கும் இல்லையா? எஸ், ஓகே. ஸோ அதுக்காக இப்போ நம்ம வி படம் சாங்குக்கு நம்மளுக்காக ஒரு விஷுவல் ட்ரீட், ஒரு லைவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க நம்ம சிஜே டான்ஸ் அகாடமி. ஐ வெல்கம் யூ ஆல் ஆன் தி ஸ்டேஜ். பொக்கே கொடுங்க, 4 வார்த்தை பேசுங்க. இந்த மாதிரிலாம் அவரை சொல்ல போறதே இல்லை. அப்புறம் என்ன பண்றது? இவரை வச்சு நம்ம செய்ய போறோமா இல்ல அவர் நம்மள செய்ய போறாரான்னு தெரியல. அவரை கூப்பிடுவோம், அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட வந்து கேட்போம். ஸோ ஐ ஹார்ட்டி வெல்கம் டு வி ஃபிலிம் மியூசிக் டைரக்டர் திரு இளங்கோ கலைவாணன் ஆன் டு தி ஸ்டேஜ். சார், ஒரு சின்ன கேள்வி. பாடுற நேரமே ஏன்
நம்ம மனசுல மட்டும் இல்லாம திரை அரங்கில் அதாவது தியேட்டர்ஸ்லயும் பிலிம்ஸ்லயும் ஹீரோவா சும்மா கலக்கிட்டு இருக்காரு. It's none other than the national award winner for Jigridanda movie, Mr. Bobby Simha, onto the stage. Now I request Mr. Abhi Saravanan sir onto the stage. Now I request Mr. R.N.R. Manoharan. He is a famous director. Please welcome to the stage, sir. I request Ms. Sabita Anand onto the stage. She is a famous actress. Now I request the CEO of Ridge Events and Media, Mr. Ravi Guptan, onto the stage. Our Malayalam Padam director. Now we invite the another smart and charming hero, Mr. Divyan, onto the stage. Okay, hero is an invite பண்ணியாச்சு. Miss Ludia onto the stage. இன்னைக்கு நம்ம ஈவென்ட்டோட I request the I request the editor of I request the art director of VFilm Ugayendi onto the stage. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மாதிரி என்னை இறக்கி விட்டாங்க தொகுப்பாளனி. நீங்கள்லாம் இப்போ இந்த சாங்கும் ட்ரெய்லரும் பார்த்தீங்க. இதில் ஒரு ஐட்டம் சாங் ஒன்று இருக்குது. அந்த ஐட்டம் சாங்கை வந்து யூனிட் மட்டும் பார்த்துட்டு நம்ம காட்டலை, அது பதிலாக ஸ்டேஜில் ஆட வச்சுட்டாங்க. அதே மாதிரி நம்ம தயாரிப்பாளர் ரூபேஷ்குமார் வந்து நல்லா அழகாக தமிழில் நிரந்தர மொழி மாதிரி தமிழில் பேசினார். ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இன்னொன்று, இந்த படம் வந்து ஒரு எழுத்தில் ரிலீஸ் ஆன படங்கள்லாம் மேக்ஸிமம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த மாதிரி விங்கிற பேரில் இந்த படம் ரெடியாக இருக்குது. இந்த படத்தோட இசையமைப்பாளர் இளங்கோ கலைவாணன் வந்து அவரே சோலோவாக நின்று தைரியமாக ஒரு பாட்டை பாடியிருக்கிறாரு. ஏன்னா ஸ்டேஜில் வந்து எப்பயுமே ஃபிமேலுக்கு தான் கைத்தட்டல் அதிகமாக இருக்குது. ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் நிறையா வந்திருக்கீங்க. இருந்தாலும் இசையமைப்பாளருக்கு கைத்தட்டினீங்க. அதனால் அவர் சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த படத்தோட இயக்குனர் டாவின்சி வந்து ரொம்ப அமைதியானவர். இந்த படத்தில் வந்து நிறையா வேலை செஞ்சுருக்காங்கன்னா தொகுப்பாளன் சொன்ன மாதிரி நான் சொல்லலை. பட் இந்த படத்தில் வந்து உண்மையிலே நிறையா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க மியூசிக் டைரக்டரை கூப்பிடும்போது இவரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இல்லை அவர் நம்மளை என்ன பண்ணுவார்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து கொஞ்சம் தமிழில் எழுதி படித்தாங்களா இங்கிலீஷில் எழுதி படித்தாங்களான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரில உண்மையிலே இந்த படம் வந்து விறுவிறுப்பான படம். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த சஸ்பென்ஸ் மெயின்டைன் ஆகும். வழக்கமாக நிறையா படங்களில் நம்ம சபிதா ஆனந்த் மேடம் வந்து கிளிசரின் தான் நிறையா செலவு பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவெஞ்சு கேரக்டரு நல்ல பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த படத்தில் கிடைக்கும் சபிதா ஆனந்த் மேடம் அவர்களுக்கு. அதேமாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்க 5 ஹீரோக்களுமே, குறிப்பாக ராகவ், இந்த சத்யா, இவங்கெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. 5 ஹீரோயினி. ஒரு ஆர்டிஸ்ட்டை அசம்பிள் பண்ணி படம் எடுக்கிறதே ரொம்ப சிரமமான இந்த நேரத்தில் 5 ஹீரோ 5 ஹீரோயின் வச்சு இவங்க படம் எடுத்திருக்காருன்னா உண்மையிலே தயாரிப்பாளர் வந்து தமிழ் திரையுலகிற்கு ரொம்ப வரவேற்கக்கூடியவர் தான். மொழிகளை கடந்து
சினிமாங்கிறது ஜாதி மதம் இனம் பேதம் எதுவுமே கிடையாது. ஏன்னா சினிமா தேட்டரில் மட்டும்தான் எல்லா ஜாதிக்காரனும் ஒன்றா உட்காந்து படம் பார்ப்போம் சமதர்மமாக. அதே மாதிரி தான் சினிமாவில் யாரும் ஜாதி பேரோ இவன் இந்த ஊருக்காரன் அந்த ஊருக்காரன்லாம் கிடையாது. மொத்தத்தில் அவங்க சினிமாக்காரங்க. ஸோ சினிமாக்காரங்க வந்து நிறைய பேரை வந்து நிறைய இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் வந்து தமிழ்நாட்டிலையும் சரி உலகம் ஃபுல்லாகவும் சரி சினிமா இல்லைன்னா என்டர்டெயின்மெண்ட்டே இல்லை. ஒரு நாளைக்கு வந்து ஒரு பந்து நடந்து சினிமா ஒரு நாள் ஃபுல்லாக மூடிட்டோம்னா தேட்டரில் அன்றைக்கி எவ்வளோ பேர் டென்ஷனாக இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு வந்து சினிமா வந்து ஒரு பெரிய வடிகாலாக இருக்குது. சினிமாவை பார்த்து யாரும் கெட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. அப்படி பார்க்க போனால் பழைய புராணத்தில் நிறைய கதை இருக்குது. ஸோ அதனால் வந்து நல்லது கெட்டது ரெண்டையும் சொல்கிறது தான் சினிமா. இதில் நல்ல விஷயங்களை மட்டும்தான் எடுத்துக்கணும். நம்ம கெட்டது நடந்தால் என்ன நடக்குங்கிறதுக்கு தான் சினிமா வந்து ஒரு தீர்வு சொல்லுது. அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ அந்த வீங்கிற படம் யோசிச்சு கைத்தந்தவங்களுக்கு நன்றி. ஏன்னா நீங்கள் இந்த காலையில் இன்றைக்கி ஒர்க்கிங் டே வேறு உங்களுக்கு. இவ்வளோ காலையில் இந்த கமலா தேட்டரில் இவ்வளோ பேர் வந்து இந்த வி படம், ஏன்னா அந்த வி படத்துக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டும் தெரியாத ஆர்டிஸ்ட்டு, எல்லாமே நியூ ஃபேஸு. அதுக்கே இந்த தயாரிப்பாளர் நம்ம பாராட்டணும். இன்றைக்கி வந்து ஆர்டிஸ்ட் இருக்கிற படங்களுக்கு தான் தேட்டர் கிடைக்கிது, பிஸ்னஸ் ஆகுது. ஏன்னா இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாபி சின்ஹாக்கெலாம் வந்து உரிமின் மிகப்பெரிய ஒரு வரவேற்பாக இருக்கும் அந்த படம். அந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே அந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் எப்போ இந்த படம் பார்க்கணும்னு சொன்ன அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஈக்குவலாக வி படத்தோட ட்ரெய்லர் இருக்குங்கிறது என்னோட கணிப்பு. ஏன்னா உரிமையின் படத்தை வந்து தேனாண்டால் ஃபிலிம்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னு அவங்க செலக்ட் பண்ணி பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த படம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே கணிச்சுக்குங்க. ஏன்னா அவங்க சமீபத்தில் ரிலீஸ் ஆகிற படம் எல்லாமே சக்ஸஸ் ஃபார்முலாவில் போயிட்டுருக்கு தேனாண்டால் ஃபிலிம்ஸில். ஸோ இந்த படமும் இந்த மாதிரி ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும் வி படம். ஏன்னா இவங்க நிறைய பேரோட 50-60 பேரோட உழைப்பு இந்த படத்தில் இருக்குது. இந்த சின்ன படங்களை வந்து பெரிய படங்கள் ஆக்குறது மீடியா கையில் தான் இருக்குது. சிறு முதலீட்டு படங்களை பெரிய பட்ஜெட் படமாக்குறது அவங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ அவங்க காலையில் துப்பாக்கி தூக்கிட்டு வந்த மாதிரி கேமரா தூக்கிட்டு வந்து நின்று சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும். ஸோ இவங்க இதை வந்து பெரிய படம் ஆக்குவாங்க. ஏன்னா மழை பெய்ஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, காற்று அடித்தாலும் சரி, கேமராவை தூக்கிட்டு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் சரி, வீடியோகிராஃபர் வந்து மக்களுக்காண்டி சேவை செய்கிறவங்க. ஒரு சின்ன உதாரணம், மக்களுக்கு சேவை செய்யவங்களுக்கு வந்து எதுவுமே பெனிஃபிட் கிடைக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்திரிக்காரங்க, அரசியல்வாதிங்க, போலீஸ்காரங்க, வக்கீல், இந்த 4 பேருக்குமே கிரெடிட் கார்டு தரமாட்டாங்க பேங்க்கில். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து மக்கள் பிரச்சனை கொண்டு சொல்கிறவங்க, தரவே மாட்டாங்க. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தேவை மாத சம்பளத்தில் இருக்கிறவங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுத்து அதை வசூல் பண்ணணும், டெபிட் கார்டு கொடுக்கணும். இவங்களுக்கு யாரும் ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டாங்க. ஒரு சின்ன உதாரணம், 1967 சினிமாக்காரங்க தான் நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். ஆனால் சினிமாக்காரனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, கடன் கொடுக்க மாட்டாங்க, வீடு வாடகை கொடுக்க மாட்டாங்க. ஆனாலும் சினிமாவுக்கு தான் கிரேஸ் அதிகம். ஸோ அந்த கிரேஸில் இருக்க நாமெல்லாம் சேர்ந்து இதெல்லாம் ஒரு ஒத்துமையாக இருக்கும். ஸோ உங்கள் சார்பிலையும் இந்த படக்குழுவினர் சார்பிலையும் இந்த படம் மாபெரும் வெற்றியடை எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிஸ்டர் R.N. மனோகரன் சார், த ஃபேமஸ் டைரக்டர், அவரை கொஞ்சம் வாழ்த்து அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எந்த ஒரு திரைப்படமாக இருந்தாலும் அந்த இயக்குனராக இருக்கட்டும், தயாரிப்பாளராக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், அந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்ற முழு அர்ப்பணிப்போடு தான் உழைக்கிறார்கள். ஆனால் ஒரு படம் வெற்றியா தோல்வியா என்பதை முடிவு செய்ய முடியாத நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு படம் வெற்றி படம் என்பதை முடிவு செய்யும் அதிகாரம் ரசிகர்களுடைய உங்களிடம்தான் இருக்கிறது. அதேபோல் சமீப காலமாக சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படங்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைந்து கொண்டு நம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கும் உண்மை. ஸோ ஒரு ரசிகனுக்கு படத்தில் யார் நடிக்கிறார்கள் அதை பற்றி கவலை இல்லை. படம், கதை, திரைக்கதை நன்றாக இருக்கிறது, 2 மணி நேரத்துக்கு நாம் கொடுத்த காசு வீணாகவில்லை என்ற சந்தோஷத்துடன் நான் வெளியே வந்தால் அந்த படம் சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெறும். அதற்கு இன்னொரு சிறந்த முன்னுதாரணமாக இந்த வி படம் அமையும் என்ற நம்பிக்கையுடன் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிஸ்டர் ரவி குப்தன் சார், அவர்களை வாழ்த்து அளிக்கிறோம். வணக்கம். முதல்ல நான் எல்லாருக்கிட்டையும் ஒரு மன்னிப்பு கேட்குறேன். ஏன்னா ஒரு ஸ்பீச் கொடுக்குற அளவிற்கு எனக்கு தமிழ் தெரியாது. ஸோ bear with me while I say a few words in English. Sorry.
when I see this film, what is exciting is this has been made by a group of passionate youngsters, freshers. When a freshers சொல்லும்போது first படம் பண்ணும்போது I always say that a first film is like your first love. உங்க first படம் is like your first காதல், you know. It never goes out of your heart. Even when I think back about 40 years back when I made my first film with that inimitable artist Srividyamma and Pradapothan, I still remember each and every moment of that shooting and making of that film even today. We don't forget it. The film may run, it may not run. That is immaterial. But the effort that goes, the passion that goes into that making of that first film, because you have slept, dreamt, ate, everything is that first film. So I feel very excited when I see so many youngsters, so many freshers making this film. And like a first love, I hope that this first film will stay in their hearts for a very, very long time, and let that memories become more sweeter by this film becoming a super hit. God bless. Thank you. Thank you, sir. இப்பொழுது மிஸ் சபிதா ஆனந்த் அவர்களை வாழ்த்து அழைக்கிறோம். வி படம் ட்ரைலர் பார்த்த ரொம்ப அசத்தியிருக்காங்க. ஒரு நல்ல படத்தில் நானும் இருக்கிறேங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். பார்த்தா ஜெயராம் சார் வேகமாக ஓடிட்டு இருந்தார். என்னடா எனக்கு ஒன்றுமே புரியலடா, இவர் இவ்வளோ தூரம் வர்றாங்க, அவர் பின்னாடி அசிஸ்டன்ட் வர்றாங்க, எல்லாருமே வேகமாக ஓடுறப்போ ஒரு மெர்சலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு போய் பார்த்தா ஸ்ரீஜித் வந்து அப்படியே ஒர்க் பண்ணிட்டு அப்படியே அந்த லேப்டாப்லேயே போட்டு தூங்கிட்டாரு. அதுக்கு 2 நாளைக்கு சும்மா ஒரு ஜஸ்ட் ஃபண்ணுக்காக சொல்கிறேன். அது 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்துருந்தது. அதில் ஏற்கனவே நாங்கள் பாய்ச்சி அதை பற்றி அன்றைக்கி காலை தான் பேசியிருந்தோம். அப்படியே படுத்திருந்தார் ஸ்ரீஜித். அரண்டு போய் ஸ்ரீ அப்படின்னோம். டக்குன்னு இருந்துச்சா ஜி அப்படின்னா நேற்று நைட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னாரு. விச் மீன்ஸ் 24 hours கண்டினியூஸாக ஒர்க் பண்ணியிருக்காரு ஸ்ரீஜித் அந்த படத்தில். கண்டினியூஸாக தூங்கவே இல்லாமல். எடிட்டரோட ஸ்ட்ரெஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ இதே அவர் பர்டிகுலராக சொல்லணும்னா இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் டீம் எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க. படத்தோட பேர் வேறு வீணா வெற்றி, வீரம், விக்டரி எதுனாலும் சொல்லலாம். ஸோ இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தேங்க்ஸ். நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு இது வந்து தமிழில் 2வது ஃபிலிம். ஆக்சுவலி நான் மலையாள படம் தான் பண்ணிகிட்ருக்கேன். மலையாளத்தில் இப்போ ஒரு 25-30 ஃபிலிம்ஸ் முடிச்சாச்சு. இது 2வது படம் தமிழில். ஆக்சுவலி இது வி படம் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் இவர் எல்லோரும். சத்யா வந்து ரொம்ப நாள் பழக்கம் எனக்கு. இப்போ என்ன சொல்லணும்னா இப்போ எனக்கு தெரியாது. என்ன இப்போ ட்ரெய்லர் பார்த்தாச்சு நீங்கள். அந்த ஒரு த்ரில்லர், அந்த ஒரு ஸ்பீட் அதெல்லாம் ஃபுல் படத்துலையும் இருக்கும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் தான் பார்க்கணும், நீங்கள் தான் சொல்லணும். மேக்ஸிமம் பண்ணியிருக்கு. அதுதான், வேறு எதுவும் சொல்ல இல்லை. தேங்க்யூ. Green, Mr. Shaktivel onto the stage. அழைக்கிறேன் கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள் பேச. அன்பான வணக்கம். நான் இந்த படத்தில் ஒரு பாடல் எழுதியிருக்கேன். நீங்கள் இசையமைப்பாளர் இளங்கோவுக்கு பாடினார் அந்த பாடலில். பொம்மக்கா தூரி பொம்மக்கா தூரி அந்த பாடல் தான் என்னுடைய பாடல். இந்த பாடல் வாய்ப்பளித்தருக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் நிச்சயமாக ஜெயிக்கும். வி இப்போதைக்கு நமக்கு முன் விதையாக இருக்கிறது. படம் வெளியான பிறகு இது விருட்சம் என்பது தெரியும். நன்றி. Now I request Jigardanda fame Mr. Bobby Simha onto the dais to talk a few words. எல்லாருக்கும் வணக்கம். வி அதிலே தெரியுது எவ்வளோ பாசிட்டிவான ஒரு விஷயன்றது. ஒரு ஸ்ட்ரென்த், ஸ்ட்ராங் எல்லாமே அதில் இருக்குது. ட்ரெய்லர் பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நல்ல ஒரு த்ரில்லர், ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த டூவர்ஸ்க்கான ஒரு எங்கேஜ்டாக உட்கார வைக்கும் ஆடியன்ஸ் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் டு த டீம். தேங்க்யூ ஸோ மச். ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். வி திரைப்படம்
வி ஜென்ரலாக வெற்றி வீரம் நிறையா சொன்னாங்க. எனக்கு இந்த ஸ்டேஜை பார்க்கும்பொழுது விங்கிற மாதிரி நாங்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு பெரிய குழு முயற்சி மாதிரி இருக்குது. டோட்டலாக ஒரு டீம் ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய யூனிட்டாக சேர்ந்து எல்லா ஸ்டேஜ்லேயும் எல்லா இடத்துலையும் வந்துட்டு இந்த படத்தை பற்றி ப்ரமோஷன்லேருந்தாக இருக்கட்டும், இந்த படத்தோட வியாபாரமாகட்டும், எல்லா ஸ்டேஜ்லேயும் வந்து ரொம்ப ப்ராப்பராகவே மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர்லாம் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லபடியாக வந்திருக்குது. இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக வர்றதுக்கான எல்லா விஷயமும் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. அதை விட முக்கியமான காலகட்டம் நமக்கு வந்து இது வந்து சில காலங்களுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஒரு படம் எடுக்க இன்னும் கொஞ்சம் நாள் முன்னாடி பார்த்தோம்னா படம் எடுக்கிறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தது. சில பல கோடிகளுக்கு குறைவாக எடுக்கக்கூடிய எந்த படமுமே வந்து படமாக கன்சிடரே ஆகிறது இல்லை. சமீப காலகட்டத்தில் வந்துட்டு சில பல லட்சங்களில் எடுக்கக்கூடிய படங்களே மிகப்பெரிய வெற்றி படங்களாக வந்துக்கிட்டு இருக்கு. சினிமாங்கிறது வந்துட்டு ஒரு சாதாரண மனிதர்களை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து நகர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி காலகட்டத்தில் நல்ல படங்களை எடுத்துட்டு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு போகும்பொழுது என்ன மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம என்ன படம் எடுக்கிறோமோ அந்த படத்தோட காஸ்ட்டை வந்து ப்ரொமோஷனல் காஸ்ட்டாக வைக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை தாண்டி வந்து விளம்பர செலவுகள் வந்து போயிட்டு இருந்துச்சு. அது மாதிரி படங்கள் மட்டுமே தான் வந்து நேரடியாக போய் மக்களை ரீச் பண்ண முடியும், ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரியான காலகட்டமெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் உடைச்சிட்டு சமீப காலத்தில் இப்போ நம்ம மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு 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 குரூப்பாக சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு படத்துக்கு வந்துட்டு தேவையில்லாத வந்து ப்ரமோஷனல் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் கட் டவுன் ஆகி ஒரு சரியான படங்கள் மக்கள் பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய படங்களை வந்துட்டு அது என்ன மாதிரியான ரசனையாக வேணாலும் இருக்கலாம். அது ஆண்களுக்கான படமாக இருக்கலாம், பெண்களுக்கான படமாக இருக்கலாம், வெகுஜன மக்களுக்கான படமாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒவ்வொரு படத்திற்கும் ஒவ்வொரு சாரார் ஒவ்வொரு மக்கள் இருக்காங்க. அந்த மாதிரி வகையில் வந்துட்டு சில படங்களை வந்து நம்ம பெரிய லெவல் ப்ரொமோஷன் பண்ணால் மட்டும்தான் இல்லை, ப்ரொமோஷனே இல்லாமல் கூட மிகப்பெரிய லெவலில் ஜெயிக்க முடியுது. அந்த காலகட்டத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகுறது இந்த படத்துக்கு வந்து ஒரு அடிஷ்னல் பலம்னு நினைக்கிறேன். இப்போது எடுத்துக்காட்டாக சொல்ல இன்னொரு படம் கூட இப்போ நாங்கள் இந்த வாரம் ரிலீஸ் பண்ணியிருக்க த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா எந்த விதமான ப்ரொமோஷனுமே இல்லாமல் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்குங்க. ஒரு 3 நாளில் என்ன வந்து ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபியூட்டர் எல்லாருக்குமே வந்து லாபத்தை வந்து 4வது நாள்லேருந்து தரக்கூடிய ஒரு படம் வந்து இப்போ த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா அமைஞ்சிருக்கு. நாளைக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய குற்றம் கடிதல் படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன். அந்த படத்தை வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நான் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. அற்புதமான படம். இது மாதிரி நல்ல படங்கள் குற்றம் கடிதலாக இருக்கட்டும், விஆ இருக்கட்டும், இதுக்கு வந்து வெறும் ப்ரமோஷனல் எக்ஸ்பென்சஸ் 2 கோடி கொடுத்தா மட்டும்தான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஆடியன்ஸ் தெளிவாக இருக்காங்க, ட்ரெய்லர் டீசர் இதை பார்க்குறாங்க. இதுலேருந்து வந்து இது ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நினச்சா நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. குற்றம் கடிதலாக இருக்கட்டும், வரப்போகிற விஆ இருக்கட்டும், எல்லாமே வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி. இங்கே வருகை தந்திருக்கும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. வந்திருக்கிற காலேஜ் பசங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கிற ஏற்கனவே மீடியாவில் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கிற சீனியர்ஸ் அண்ட் பிரபலங்கள் எல்லாருக்குமே நன்றி. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். இந்த படத்தில் ஒரு ஃபன்னி விஷயம் என்னென்னா, அந்த மெயினாக இருந்த அந்த ஒரு 5 பசங்க 5 பொண்ணுங்களை வந்து நான் தான் அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவன். அதுவே எனக்கு ரொம்ப புதுசான அனுபவமாக இருந்தது. இட் வாஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணோம். ஒரு 20 நாள் கிட்டத்தட்ட. ஐ திங்க் பாபி சிம்மாட்ட சொன்னால் அவருக்கு இது அவர் ஐடென்டிஃபை பண்ணுவார்னு நினைக்கிறேன். பீட்சா படத்தில் அவர் அந்த டைமில் சொன்னார், நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணுவோம், டே டைம் எல்லாமே அப்படி கண்டினியூஸாக அப்படி ஒர்க் பண்ணதாக சொன்னார். அதே மாதிரி தான் ஒரு 20 நாள் நாங்கள் வந்து நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவோம், மார்னிங் வந்து தூங்குவோம். ஸோ அது முடிஞ்சிட்டு திரும்ப வரும்போது ஜெட்லாக்ல இருந்த மாதிரி கொஞ்ச நாளுக்கு வந்து மார்னிங் எழுந்துக்கிறதே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஒர்க் பண்ணோம். டைரக்டர் சார் கோவமே பட மாட்டார். எதுவாக இருந்தாலும் ஆமாம் நண்பா, அப்படி தான் இருக்குது நண்பா, ஆமாம் நண்பா, இன்றைக்கி நம்ம ஃபுல் நைட் ஷூட் பண்ணுறோம் நண்பா, மார்னிங்கும் திரும்ப ஷூட் பண்ணுறோம் நண்பா இப்படின்னு சொல்லுவார். கேமராமேன் வந்து அவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். அவருடைய ஒய்ஃபோட டேட் இறந்துட்டும் ஊருக்கு போயிட்டு அவசரமாக இந்த ஃபங்க்ஷனுக்காக திரும்பி வந்திருக்கார். ஸோ ஐ திங்க் எவ்வளோ இந்த ப்ராஜெக்ட் அவருக்கு முக்கியம், அவர் எந்த ஒரு நிலைமையில் வந்திருக்காருன்னு ஐ திங்க் யூ கேன் ரியலைஸ். ஸோ
சாரி டு ஹியர் தட் அபவுட் யுவர் எங்கே இருக்கார் அனில் சார் எங்கே இருக்கார்? ஸோ அவர் எந்த நிலைமையில வந்து ஆனால் இந்த ப்ராஜெக்ட் அவருக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நீங்கள் ஐ திங்க் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வென் ஐ சே தட். சத்யன் எப்படின்னா ரொம்ப ஸ்வீட்டாக பேசி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு கூட கன்வின்ஸ் பண்ணிடுவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அந்த இல்லை ராகவ், டெஃபினட்டாக நீங்கள் தற்கொலை பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது ராகவ், நீங்கள் பண்ணிடுங்களேன், அது உங்களுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா நம்ம போய் தற்கொலை பண்ணிட்டுருவோம். அந்த அளவுக்கு ஸ்வீட்டாக பேசி அதை வந்து சொல்லிடுவார். கலை எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். கலை அவரோட ஃபஸ்ட்டு ஆல்பம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்து அந்த டைமில் பண்ண ஃபஸ்ட்டு மியூசிக் ஆல்பமில் நான் பாடியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பல நண்பர்கள் இணைந்து இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதை அண்ட் ஸ்கிரிப்ட் தான் ஹீரோ. நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். எங்களால் முடிஞ்சது பண்ணியிருக்கோம். நாங்கள் எல்லாம் ரொம்ப சின்ன லெவலில் தான் இருக்கோம் சினிமா இண்டஸ்ட்ரியில். ஸோ ஒரு குழந்தை தப்பு பண்ணாலும் அதை வந்து பரவாயில்லையே ட்ரை பண்ணுதே அப்படின்னு நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்க இல்லையா? அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி எங்களையும் கொஞ்சம் வளர்த்து விடணும். மீடியா நண்பர்களும் சொல்கிறேன், ஆடியன்ஸ்க்கும் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் வந்தது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். இப்பொழுது படத்தோட ஹீரோயின் மிஸ் தேவசூர்யா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வந்து எங்களோட இந்த படத்துக்காக எங்களை வாழ்த்துக்கிறதுக்காக இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் காட் பிளஸ் யூ ஆல். நாங்கள் எல்லோரும் ரொம்ப எஃபர்ட் பண்ண ஒரு மூவி இது. என்ன சொல்லணும்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு மேடையில் வந்து இப்படி இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்சில் எங்களோட மூவின்னு சொல்கிறது, அது எல்லாமே ஒவ்வொருத்தோட எல்லா பர்சனோடைய ஒரு ட்ரீம். அந்த ஒரு ட்ரீமில் நாங்கள் இப்போ நிற்கிறோம். ஆனால் இதை ஒரு ஃபைனல் ரிசல்ட்டுன்னா நீங்கள் இதை பார்த்து இதுக்கு கொடுக்குற ஒரு சப்போர்ட் தான் இதோட ஃபைனல் ரிசல்ட். இப்போது எங்களை வாழ்த்துக்கிறதுக்காக இங்கே வந்த சீனியர்ஸ்க்கு எல்லாருக்கும் முதல்ல நன்றி சொல்கிறேன். அப்புறம் நிறைய காலேஜஸ் எல்லாம் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. சீரியஸ்லி நம்ம எல்லாரும் யங்ஸ்டர்ஸ், எவ்வளோ வயசானாலும் இப்போவும் யங்ஸ்டர்ஸ்ன்னு நினைக்கிறாங்க. இந்த ஃப்ரெண்ட் சீட்டில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லணும்னா எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு மை பேரண்ட்ஸ், தேங்க்ஸ் டு காட். சப்போர்ட் பண்ணுங்கள், அதுதான் எனக்கு சொல்லணும். எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. இப்பொழுது படத்தோட இன்னொரு அழகான ஹீரோயின் மிஸ் ஃபில்ஜியா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஃபில்ஜியா. இந்த படத்தில் மாயா கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த கேரக்டர் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப இன்னசென்ட்டான, ரொம்ப லவ்வபிளான, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பொண்ணு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என் ஃபர்ஸ்ட் மூவியோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் எங்களை சப்போர்ட் பண்ணோம். என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த ரோல் தந்த டாவின்சி சாருக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் எல்லாருக்குமே என்னோட நன்றி. ப்ளீஸ் டூ கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்ஸ் ஃபார் கமிங் ஹியர். தேங்க்யூ ஸோ மச். இப்பொழுது வி படத்தோட இன்னொரு அழகான ஹீரோயின் மிஸ் லுதியா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதனால் என்ன சொல்கிறதே தெரியல. நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணோம். நான் இந்த மூவியில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் தந்த எல்லாருக்கும் எங்கள் சாருக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ. தேங்க்யூ. இப்பொழுது வி படத்தோட சினிமாட்டோகிராஃபர் மிஸ்டர் அனில்குமார் அவரை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வி படம் என்னோட ஃபஸ்ட்டு மூவி.
இந்த ஒரு டீம் ஒர்க்கு எல்லாமே டேரக்டர் ப்ரொடியூசர் அண்ட் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே டோட்டலி ஒரு டீம் ஒர்க்கு. ரவி சொன்ன மாதிரி ஒரு நாள் நடக்கிற கதை அது, ஒரு டே 4 நைட்டு. ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து ஃபுல்லாக நைட்டை ஃபுல்லாக ஷூட் பண்ணது, எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஷிஃப்ட் பண்ண ஃபுல்லு ஹாட் சீசனில் பொள்ளாச்சி தாராபுரம் அங்கே ரோட்டில் ஃபுல்லு சேசிங் சீன்ஸ் எல்லாமே ஹீரோஸ் எல்லாமே வந்து நல்ல ஃபுல்லு ரொம்ப சேசிங் சீன் நிறைய இருந்தது. அது எல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணி நல்ல ஹெவியாக பண்ணிருக்கு எல்லாருமே. டோட்டலி இது எல்லாரோடையும் ஹெவன் எஃபர்ட் எடுத்த மூவி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சப்போர்ட் வேணும் எல்லாருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். இப்பொழுது படத்தோட கோ ப்ரொடியூசர் அண்ட் ஹேண்ட்ஸம் ஹீரோ மிஸ்டர் ரிஷி அவர்களை பேச அழைக்கிறோம். Thank you all for coming here. Please don't mind my language. I don't know Tamil, so actually I planned so many things before coming to the stage, but it's all plain darkness in front of my eyes and inside of my brain. It's all darkness only. So the movie has came out in a very good way. We have shown you the trailer, teaser, and to receive the CD. A big applause for everyone. வி டீம் சார்பாக வந்த எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. We thank all the press, media, online websites, TV, FM to have joined us. அது மட்டும் இல்லாம இந்த ரிலீஸ்க்காக நம்ம காலேஜ் பசங்க நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி ஃபிலிமோட வெற்றி விழாக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு we are expecting a lot, and a special thanks to Foster Media.